வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற கட்சியே சட்டமன்றத்திற்குள் வராத பணியை எடப்பாடி பழனிசாமி செய்வார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது திமுக அமைச்சர்கள் மத்தியில் ஒரு கலக்கமும் சோர்வும் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மத்தியில் நிலையான ஆட்சி, மாநிலத்தில் ஒரு வலுவான ஆட்சி வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும், சிங்கம் புலி போல அதிமுக பாஜக கூட்டணி இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்தியிலே ஒரு அருமையான ஆட்சி, மாநிலத்திலே ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மத்தியிலே தெய்வீகமான ஒரு ஆட்சி, ஒரு பலமான பாரதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே அற்புதமான ஆட்சி. 10 ஆண்டுகள் தாண்டி ஆட்சி ஓடிட்டு இருக்கு. ஒரு சாதாரண சாமானியனாக பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலேயே அச்சுறுத்துகின்ற அளவுக்கு, இவரை கண்டு பயப்படுகின்ற அளவுக்கு, வல்லரசுகளே பயப்படுகின்ற அளவுக்கு, ஏன் அமெரிக்காவே பயப்படுகின்ற அளவுக்கு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்கிய பிரதமராக இன்றைக்கு மோடி இருக்கிறார். அதே போல் தமிழ்நாட்டின் தங்க மகனாக எடப்பாடியார் ஒழித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் நல்லவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் அது எடப்பாடியார். முடிவெடுத்து விட்டார்கள். ஆட்சியிலே எடப்பாடி இருக்கின்ற பொழுது அவர் ஆண்ட 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலமாக பார்க்கப்பட்டது. திமுக போடுகின்ற தேசம் கலைந்து விட்டது. திமுக நாடகம் இனிமே நடைபெறாது. அதிமுக எழுச்சியாக எடப்பாடியார் 2026 தேர்தலில் மே 5ஆம் தேதி ஜெயலலிதார் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அவர் பின்னால் இருக்கிறார்கள். அதிமுக வெற்றி பெறப் போகிறது என்று முடிவாகிவிட்டது. திமுக அமைச்சர்கள் மத்தியிலே ஒரு கலக்கம் வந்துவிட்டது. திமுக கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு சோர்வு வந்துவிட்டது. நம்முடைய கட்சி இனிமே எடுபடாது, நம்முடைய கட்சி எடுபடாது. பலமான கட்சி பிஜேபி, பலமான கட்சி அதிமுக, பலமான தலைவர் எடப்பாடியார், பலமான தலைவர் மோடி, பலமான தலைவர் அமித்ஷா. ஆக எடப்பாடியார் பிஜேபி ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஆன்மீகம் கலந்த ஒரு அரசியல், அறிவியல் ரீதியான ஒரு அரசியல், மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு அரசியல் அதிமுக அரசியல். அந்த அரசியல் மத்தியிலே நிலையான ஆட்சி, மாநிலத்திலே வலுவான ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். டெல்லியிலே நம்மாட்சி, தமிழ்நாட்டில் நாளை நம்மாட்சி. அது எடப்பாடி. சிங்கம் புலி 2 இப்ப கூட்டணி அதிமுக பிஜேபி. சிங்கம் யாரு? எடப்பாடி. புலி யாரு? பிஜேபி. 2 நிக்குது. 2 பார்த்து அப்படியே பக்கத்துல இருக்க ஆளு கூட சேர போகுது. ஜனங்களை பாருங்க. அதிமுக தலைமை கழகத்தை நோக்கி, எடப்பாடி இல்ல நோக்கி எத்தனை அரசியல் தலைவர்கள் வர போகிறார்கள்.